நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வராக அருள் சுந்தரேஷ்குமார் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 14 மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி முதல்வராக ஜி சிவசங்கர் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி முதல்வராக ராமலட்சுமி, சேலம் மருத்துவக் கல்லூரி முதல்வராக தேவி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், முழு விவரம். சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து தற்பொழுது சுகாதாரத்துறை செயலர் 14 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு புதிய முதல்வர்களை நியமிக்கக்கூடிய ஒரு உத்தரவினை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு புதிய முதல்வரை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரசு கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மற்றும் ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய கேஏபி விஸ்வநாத் அரசு கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட 14 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு புதிய முதல்வர்களை நியமித்து தற்பொழுது சுகாதாரத்துறை செயலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே போன்று மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும், அதே போன்று சேலம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கும், அதே போன்று புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி அந்த முதல்வரும் தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது காலியாக இருக்கக்கூடிய 14 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கும், அதே போன்று பணியிடம் மாற்றம் செய்யக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பணியிடத்திற்கும் உண்டான புதிய முதல்வர்களை நியமித்து தற்பொழுது சுகாதாரத்துறை செயலர் சுப்ரியா சாகு அறிக்கையின் மூலமாக சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.